நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அதற்கெல்லாம் ஒரு உச்சம் மதியான ஒரு பாடலாக ஃபயர் சாங். உண்மையிலேயே ஃபயர் தான், பத்திச்சு எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா வந்து பத்திட்டு எரியுது பாட்டு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ தான் ஊர் சொல்கிறியா பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. இப்போ இந்த பாட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு தெரில, அது ஆடி மாதம் அதுமா இப்படி ஒரு வைபான ஒரு பாட்டு, சாமி பாட்டு மாதிரி. சாமிக்கும் போடலாம், எங்கே வேணாலும் போட்டு ஆடுற அளவுக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை போட்டுட்டு தான் நாங்கள் வந்து அவ்வளோ வைப்பு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பு. அப்போது நெருப்பை வழிபடுகிற அந்த இனக்குழுவினுடைய போருக்கு முந்தைய பாடலாக இந்த பாடல் அமைய வேண்டும் அப்படிங்கிறப்போ ஒரு அந்த நெருப்பையே வச்சு மையமாக வச்சு இந்த பாடலை புனையலாம். அப்போலாம் அந்த பாட்டு முடிஞ்சோன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போர் சீன் இருக்குது அந்த பாட்டு. நிச்சயமாக. நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைச்சிட்டாங்க. பாடலாசிரியனாக நான் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானதான நான் வெற்றியாக இதை பார்க்குறேன். கார்த்தி அவர்களும் படத்தில் நடிச்சிருக்காது இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆமாம், வந்துட்டு இருக்கு. ஆமாம், அவரும் இருக்காரு. ஆமாம். சூர்யா சார் வந்து காட்சிகளில் அப்படியே நிரம்பி அற்புதமாக வந்து நிற்கிறார். அவரெல்லாம் அந்த பாட்டு சாத்தியம் இல்லை. பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனமாது அப்படின்னாரு. ஆமாம் சார்னா ரொம்ப ரசித்தார். அவருக்குள்ளார ஏதோ ஒரு ஆவி புகுந்த மாதிரி இருக்குது படத்தை பார்க்கும்போது. அப்பா என்ன அந்த உடல் மொழியாக இருக்கட்டும், அவருடைய வாய்மொழியாக இருக்கட்டும், அவ்வளோ அழகான நிறைய மெனக்கெடல்களோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்ம கூட ஒரு கவிஞர் இணைஞ்சிருக்காரு. இவர் பார்க்காத வெற்றிகள் கிடையாது, இவர் பண்ணாத ட்ரெண்டு கிடையாது. அந்த மாதிரி பேன் இண்டியா லெவலில் மிகப்பெரிய ட்ரெண்டான பாடலை கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் இப்போ கங்குவா திரைப்படத்தில் ஒரு ஃபயரான பாடலாக ரொம்பவும் ஃபயராகவே அவர் எழுதியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, பாடலாசிரியர் விவேகா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ திரும்பவும் ஒரு ட்ரெண்டிங்கில் இணைஞ்சிருக்கீங்க கொஞ்சம் காலம் கழிச்சு. திரும்பவும் எப்படி இருக்கீங்க? உங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ தான் ஊர் சொல்கிறியா பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. அடுத்து புல்லட் சாங் பெரிய ட்ரெண்டிங்கில் ஆச்சு. அதுக்கு பிறகு இதுவும் சூடான தீ கங்கு மாதிரியும் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த பாட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது. வெளியான ஒரு 5 மணி நேரத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நம்ம பாட்டு. அப்படிங்கிறப்போ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு சும்மா ஒரு வணிக பாட்டு அது மாதிரி இல்லாமல் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு பாடலாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறதுங்கிறப்போ ஒரு பாடலாசிரியனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ட்ரெண்டிங்கை இந்த ட்ரெண்டிங் எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி புல்லட் சாங் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஊ சொல்கிறியா மாமா, இதெல்லாம் வந்து வணிக ரீதியான பாட்டு தான், இது கமர்ஷியலான பாட்டு தான். பட் இது தமிழ் எழுத்துக்களால் ஒரு நம்ம கல்ச்சரை சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு ஹிட் ஆகும்போது அது நமக்கே ஒரு நிறைய பெரிய கூஸ் பம்ப்ஸ் தான் அது. ஓகே சார், முதல்ல இந்த பாட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இயக்குனர், இசையமைப்பாளர் அவங்கள பற்றி பேசலாம். ஏன்னா டிஎஸ்பி சாரோட தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் சிவா சார் கூடயும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் 3 பேருடைய காம்போ பற்றி முதல்ல சொல்லுங்கள். ஆமாம், சிவா சாரோட நான் சிறுத்தை படத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பணியாற்றிட்டு இருக்கிறேன். வீரம் படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் சார், சிவா சார், நீங்கள் 3 பேர் சேர்ந்து வீரம் படத்தில் அனைத்து பாடல்கள் நான் எழுதினேன். மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். சிவா சார் வந்து ரொம்ப நல்ல தமிழ் அறிந்த ஆளுமை. அவருக்கு வந்து நல்ல தமிழை கொடுக்குறப்ப அப்படியே கொண்டாடுவார். அதுதான் பெரிய மகிழ்ச்சி. அவரெல்லாம் அந்த பாட்டு சாத்தியம் இல்லை. அவர் வந்து இது மாதிரி வரிகள் வந்து அவர் ரசித்ததுனால்தான் ஓகேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு படத்திற்கு இது மாதிரி பாடல் தேவைப்பட்டது. அதை தாண்டியும் பார்த்திங்கன்னா அதை வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு இயக்குனராக திரு சிவா அவர்கள் இருந்தார் என்பதனால்தான் இந்த பாடல் சாத்தியமானது. அப்போ நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்வு. அதே போல் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையை கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. அவ்வளோ அழகாக அவர் வந்து கம்போஸ் பண்ணி அவர் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணேன், நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக கொண்டு வர போகிறோம் நம்ம. அவ்வளோ அழகாக இருக்குது டியூன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரசித்தேன். அவ்வளோ அழகாக ஒரு இசையமைப்பு கொடுத்துருக்கார். தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோட நான் தொடர்ச்சியாக 15-16 ஆண்டுகளாக அவருடைய அனைத்து படங்களையும் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கேன். எல்லாமே மிகப்பெரும் வெற்றி பாடல்கள். இன்றைக்கி வந்து சார்ட்டில் வந்து டாப்பில் இருக்கிற பல பாடல்களையும் நான் அவரோடு இணைந்து கொடுத்துருக்கேன். அந்த வகையில் இந்த பாட்டு அதற்கெல்லாம் ஒரு உச்சம் மதியான ஒரு பாடலாக ஃபயர் சாங். உண்மையிலேயே ஃபயர் தான், பத்திச்சு எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா வந்து பத்திட்டு எரியுது பாட்டு.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் ஆக்சுவலாக அந்த பாட்டோட கான்செப்ட் வந்து எப்படி சிவா சார் மட்டும் நரேட் பண்ணார், என்ன மாதிரி சொல்லி அவங்ககிட்ட ஒர்க்கு வாங்குறாரு? இது வந்து இந்த பாடலை சொல்லுகிற போது என்னன்னா, அது ஒரு ஒரு தமிழ் பூர்வ இனக்குழு நெருப்பை வந்து நெருப்பை தெய்வமாக வழிபடுகிற ஒரு இனக்குழு வந்து போருக்கு போவதற்கு முன்பு பாடுகிற ஒரு பாடல். போருக்கான உத்வேகமாக இந்த பாடல் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இது. இந்த படமே வந்து கங்குவா என்பதே நெருப்பின் ஒரு பெயர் தான். கங்கிலிருந்து வந்தவன் தான் கங்குவன். அதே வந்து அந்த பெயரினுடைய மூலம் அதுதான், கங்கு தான். அதனால இதில் இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் நிறைய வந்து நெருப்பின் பெயரை கொண்டதாக இருக்கும். தணலன், அது மாதிரி சுடரன், அது மாதிரி நிறைய வந்து நெருப்பு சார்ந்த பெயர்களாகவே இருக்கும். அது அப்போது நெருப்பை வழிபடுகிற அந்த இனக்குழுவினுடைய போருக்கு முந்தைய பாடலாக இந்த பாடல் அமைய வேண்டும் அப்படிங்கிறப்போ ஒரு அந்த நெருப்பையே வச்சு மையமாக வச்சு இந்த பாடலை புனையலாம் அப்படின்னு உருவானது தான் இந்த பாடல். ஒரு ரொம்ப அழகான ஒரு நெருப்பு பாடலாக, ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பாடலாக இன்றைக்கி வந்திருக்கு. அப்போலாம் அந்த பாட்டு முடிஞ்சோன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போர் சீன் இருக்குது அந்த படம். நிச்சயமாக. ஓகே, நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க படம் பார்த்தேன், சில காட்சிகள் பார்த்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஆமாம், சில காட்சிகள் பார்த்தேன், வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நிறைய காட்சிகள் பார்த்துருப்பீங்க, எப்படி படம் வந்திருக்கு? ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதான் நான் வந்து அதை நீங்கள் நேராக படத்தை பார்த்தா தான் விவரிக்க முடியும். அவ்வளோ நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் கொண்ட ஒரு படமாக பண்ணியிருக்கார் அவர். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். ஒளிப்பதிவாளர் வெற்றி வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஒளிப்பதிவு வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறது இந்த படத்தில். சிவா சாருடைய வேறு முகத்தை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். அவ்வளோ வந்து நல்லா கடுமையாக உழைச்சிருக்காரு. அதற்குரிய மிகப்பெரிய வெற்றி அவர் பெறுவார். அவ்வளோ அழகாக வந்து படம் வந்திருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய இசை படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய விருந்து காத்திருக்கு. சார் ஆக்சுவலாக இந்த பாட்டை வந்து சிவா சார் ஓகே பண்ணிட்டாரு. சூர்யா சார் கேட்ட பிறகு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சூர்யா சார் வந்து அவர் ஷூட்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு நேர்காணலின் போது தான் அவரை நான் சந்தித்தேன். அவர் வந்து அப்போ வந்து பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். அதை தாண்டி இந்த வரிகளை பற்றி பேசினார். ஆங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனமாது அப்படின்னாரு. ஆமாம் சார்னா ரொம்ப ரசித்தார். அவர் வந்து நல்ல இது மாதிரி இலக்கியத்தின் மீது ஆர்வம் உள்ளவர் என்பதனாலும், அந்த தமிழ் பண்பாட்டு விழுமியங்களின் மீது மரியாதை கொண்ட ஒரு நடிகர் என்பதனாலும் அவர் அவ்வளோ ரசித்து அதை வந்து பாராட்டினார். அதுதான் அது சார்ந்து நாங்கள் பேசுனது. அதுதான். பட் மியூசிக்கோட சேர்ந்து பார்க்க வரிகள் மட்டும் பார்த்தாரு, இசையோட சேர்ந்து பார்த்தாரு. இல்லை அவர் பாடலாக தான் கேட்டார். கேட்டார். அவர்கிட்ட வரிகள்லாம் பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. அவர் பாடலாக தான் முதல்ல ஷூட்டிங் டைத்தில் தான் பாட்டை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றின தகவல்கள் தெரியாது. ஓகே, பொதுவாகவே நீங்கள் வந்து பாடல் எழுது ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சில பேட்டிகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பாடல் எழுது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்காக போய் ஆய்வு பண்ணுறது அப்படிலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சிறு வயதுலேருந்தே அதில் தானே இருக்கோம். புத்தகங்கள் தானே நம்முடைய சுவாசமாக இருக்குது, புத்தகங்கள் தானே நம்முடைய மூச்சாக இருக்குது. அப்போது வந்து நாம் புழங்கிய அந்த இலக்கியத்தில் வந்து இயல்பாகவே அது வந்து நம்மகிட்ட பெரிய வார்த்தைகளின் சங்கமம் இருக்கும். ஒரு 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 இசையை கேட்ட உடனே இந்த இசைக்கு என்ன வார்த்தைகள் போடணும்னு அது ஓடி வந்து ஒட்டிக்கும். அதனால தான் என்னால் வெகு சீக்கிரம் எழுத முடியறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலை ஒரு இசையை கேட்ட உடனே பாட்டு உருவாயிடும் உள்ளார. ஆமாம், அது நான் வேணால் அப்புறம் திருப்பி இது வேணாம் அது தள்ளி விட்டுட்டு வேறு இது கொண்டு வான்னு அது கொண்டு வரலாமே ஒழிய, ஒரு இசையை கேட்ட உடனே எனக்கு வந்து பாடல் உருவாகிடும். ஆமாம். ஸோ இதை வேணாம், இந்த வெர்ஷனை சொல்ல வேணாம்னு கூச்சப்பட்டுக்கிட்டு நிறுத்திட்டு தான் அடுத்த வெர்ஷன் யோசிப்பேனே ஒழிய, மற்றபடி ஒரு பாடலை வெகு சீக்கிரம் என்னால் எழுத முடியும். நீங்கள் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு வரிகள்லாம் இது இந்த படத்தில்? எல்லா வரிகளுமே இதில் வந்து இந்த படத்தில் எழுதியிருக்கிற எல்லா பாடல்களுமே பெரிதாக பேசப்படும். அதுலேயும் குறிப்பாக இந்த இப்போ மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி, என் தோன்றா காலத்தே எண்ணிக்கை பார்த்த குடி, என் தோன்றுவதற்கு முன்பே நாங்கள் எண்ணியவர்கள், தலைகளை எண்ணியவர்கள், கால்நடைகளை எண்ணியவர்கள், வயல்களை எண்ணியவர்கள் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த எண்ணிக்கையை நாங்கள் என் தோன்றுவதற்கு முன்பே எண்ணியவர்கள்ன்ற அந்த இதுவாக இருக்கட்டும். வன்னிமர கிளையெதிர வாரணங்கள் அணிதரலை கன்னி மூல கவளி ஒன்று காலம் சொல்லுவே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அதனுடைய தாற்பயம் தெரியும்.
என்னென்னா அந்த கவுளிங்கிறது கற்றுனா வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு செய்தி சொல்லும். இந்த திசையை நோக்கி போகலான்னு கள்ளி கற்றுனா அந்த பள்ளி இந்த திசையில் கற்றுது நல்லது, அல்லது உடனே கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்கு வந்து ஒரு போருக்கு முந்தைய ஒரு இதுவை சொல்லும், அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு புறப்படுவதற்கு முன்பான ஒரு சகுனத்தை அது சொல்லுவாங்க. அதே போல் இந்த பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பாலையில் சொட்டும் அந்த வெண்குருதி பார்க்கும்போது வீச்சருவா வேல்கம்பு வேகம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரும். வெப்பாலை என்பது ஒரு மரம். அந்த மரம் என்னென்னா பால் சுரக்கிற மரம். நீங்கள் அந்த ஒரு வெப்பாலையினுடைய ஒரு இலை இணுக்கை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளார பால் அப்படியே வெள்ளையாக சொட்டும். ஓகே. அதே போல் நீங்கள் ஒரு அருவாய் எடுத்துக்கிட்டு போய் வெப்பாலையில் ஒரு கொந்தனிங்கன்னா அதுக்குள்ளார பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பால் சுரக்கிற மரம் அது. இப்படி பால் சுரக்கிற மரத்தோட வந்து விவசாயிகள் எப்படி தொடர்பு வச்சுருந்தாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து அவங்க வந்து பசு வந்து கன்று ஈணுகிறதுன்னு வச்சுக்கோங்க. கன்று ஈணும்போது அதனோட நினம்லாம் வரும் இல்லையா, நினம் அந்த சின்ன உறுப்புகள்லாம் கூட வரும் இல்லையா, அதை தனியாக எடுத்து ஒரு ஓலை தொன்னையில் அதை கட்டி அதை வந்து கோணிப்பையில் முடிஞ்சு கொண்டு போயிட்டு அந்த வெப்பாலை மரத்தில் கட்டிடுவாங்க, வெப்பாலையில் கட்டிடுவாங்க. அப்படி கட்டி தொங்க விட்டோம்னாலே அந்த பசு நன்றாக பால் சுரக்கும் என்பது ஐதீகம். இது பல நூற்றாண்டு காலமாக இருந்து வருகிற ஐதீகம். நான் அப்படி போய் கட்டியிருக்கேன் எங்கள் பசுக்கு. பசு கன்றுன்ற உடனே அதில் வர்ற அதை கொண்டு போயிட்டு வெப்பாலை மரத்தில் கட்டிட்டு வாடா, அப்போ தான் பசு பால் சுரக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து இயல்பாக நடக்கிறது. அதை வைத்து தான் அந்த வெப்பாலை வந்து ரொம்ப அந்த பால் சுரக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்போ அந்த பாலை தான் இங்கே வெண்குருதின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வெப்பாலையில் சொட்டும் அந்த வெண்குருதி பார்க்கும்போது வீச்சருவா வேல்கம்பு வேகம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் எழுதியிருப்போம். அது வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாமே அமைஞ்சி இன்றைக்கி அதை இசையோடு கேட்குறப்போ ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க. நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைச்சிட்டாங்க. அதில் நிறைய பேர் இலக்கிய பின்புலம் உள்ள நண்பர்கள் அவ்வளோ அழகாக வந்து அதை ரசித்து கொண்டாடுறாங்க. அது பெரிய மகிழ்ச்சி. ஒரு பாடலாசிரியனாக நான் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானதான நான் வெற்றியாக இதை பார்க்குறேன். அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து திருவண்ணாமலைக்காரன். நெருப்பு தலம்னு சொல்லுவாங்க. அதை சிவத்தலங்களில் நெருப்பு தலம்னு எங்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாய நெருப்பே மலை நெருப்பேங்கிறப்பெல்லாம் எனக்கு தீபம் தான் ஞாபகம் வருது. இல்லை, ஆக்சுவலாக அந்த பாட்டோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இந்த வருஷம் திருவண்ணாமலை தீபத்துக்கு இந்த பாட்டு தான் எங்களுக்கு அப்படின்னு. ஆமாம், அவ்வளோ வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஏன்னா அது நெருப்பு தலம். நாங்கள் வந்து அது வந்து அது தீபத்தை பார்க்கறது தான் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து கிராம மக்களுடைய ஒரு மிகப்பெரிய வைபவமாக இருக்கும். அது அப்போது நெருப்புக்கான ஒரு பாடலாம் நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்து ஒரு நெருப்பு பாட்டில் இருந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதோ ஒரு பெரிய உணர்வாக அதை நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் ரசிகர்களும் கொண்டாடுறாங்க. அவங்க இப்படி இலக்கியவாதி அது அப்படி கொண்டாடுறதுனால தான் இந்த மகிழ்ச்சி. அதாவது நாம் எவ்வளோ எழுதி நாம் வச்சுக்கிட்டு நாம் கொண்டாடுறது முக்கியம் இல்லை. அது ரசிகர்கள் மத்தியில் தீ மாதிரி பரவிடுச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த மகிழ்ச்சி, நமக்கு அந்த மகிழ்ச்சி வருது. நீங்கள் சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, அது ஆடி மாதம் அதுமா இப்படி ஒரு வைபான ஒரு பாட்டு, சாமி பாட்டு அப்படின்ட்டு. சாமிக்கும் போடலாம், எங்கே வேணாலும் போட்டு ஆடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சிவா சார் ஆஃபீஸ்க்கு நான் ஒரு நாள் போகிறப்போ அவங்க மட்டும் தானே கேட்டிருந்தாங்க பாட்டு அந்த டயத்தில். அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அசோசியேட் டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை போட்டுட்டு தான் நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி அந்த வைப் மக்களிடத்துலேயும் கடத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், சில வரிகள் எதுவும் மாற்றுனீங்களா? ஏன்னா எப்பவுமே முதல்ல டம்மி வரிகள் சில வரிகள் எழுதுவீங்க, அது இயக்குனருக்கு பிடிக்காது, சில காரணங்களால் மாற்றுவீங்களா? அந்த மாதிரி இதில் பெரும்பாலும் நான் ஒரு வரியை நான் சொல்லணும்னா மாற்றணும். என்ன மாற்றணும்னா, வெப்பாலையில் கட்டி வச்ச வெள்ளை பசும் குருதி மனம் வேல்கம்பு வீச்சருவா வேகம் கூட்டுதுன்னு முதல்ல எழுதியிருந்தேன். அதுதான் கதை. அதுதான் நான் சொல்கிற அந்த சம்பவம். என்னென்னா பசுவினுடைய அந்த 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 குருதியை வந்து கொண்டு போய் கட்டுறது, அந்த மனம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணது அது நாம் பண்ணியிருந்தோம். அது பண்ணது வந்து அது மக்களுக்கு போய் சேருமா, இந்த சம்பவம் தெரிந்து எனக்கு அது புரியும், அவங்களுக்கு தான் தெரியுது. அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு தான் தெரியாது, அதை மாற்றிடலான்னு டைரக்டர் சொன்ன பிறகு வெப்பாலையில் சொட்டும் அந்த வெண்குருதி பார்க்கும்போது வீச்சருவா வேல்கம்பு வேகம் கூடுதே அப்படின்னு அந்த வெள்ளை ரத்தமாக வந்து அந்த வெப்பாலையிலேருந்து வருது இல்லையா, அதை பார்க்குறப்போ எனக்கு வீச்சருவானுடைய உடனே போருக்கு புறப்படுதுங்கிற வேகத்தை கூட்டுகிறதுன்னு மாற்றிட்டு வாங்க. அது மாதிரி தான் நிறைய.
ஓகே ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ பாட்டு வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக படத்தில் வேறு என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கீங்க, எது ரிலீஸ் ஆகும்? பாடலில் இன்னும் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். தனித்தனியாக நல்ல அற்புதமான பாடல்கள். அது அப்போ சொல்கிறோம் அந்த சர்ப்ரைஸாக எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது. ஓகே சார். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அதாச்சும் ரொம்ப மெனக்கெடலாம் இல்லை, நம்ம பண்பாட்டில் ஊறி போன வார்த்தைகள் தான் நான் மெனக்கெடுறதுன்றது நம்ம வந்து யோசித்து சிந்தித்து எழுதுவது தான், அதுதான் மெனக்கெடல். நீங்கள் சொல்கிற மாதிரி போயிட்டு லைப்ரரி புக்கை எடுத்து ரிசர்ச் பண்ணி அந்த மெனக்கெடல் எந்த பாடலுக்கும் பெரும்பாலும் இருக்காது. அது மாதிரி என்ன, இப்போ நமக்கு வந்து ஒன்றுமே தொடர்பில்லாத ஒரு செய்தியை பற்றி நாம் எழுதுகிறோம் இல்லைங்க. நாம் வந்து இப்போ கனடாவில் இருக்கிற ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு தீவில் இது நடக்குது, அங்கே இருக்கிற சொற்களை போடணும்னா இப்போ கனடாவில் என்ன புழங்கும் அல்லது அந்த தேசத்தில் என்ன புழங்கும், அவங்களுடைய வாழ்வியல் முறை என்ன என்பதை பற்றி நம்ம கூகுள் சர்ச் பண்ணலாம், அல்ல அது சார்ந்த புத்தகங்களை படிக்கலாம், அது தேவைப்படும். இப்போ தமிழ் பண்பாட்டு விழுமியங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு தெரியும் என்ன ஏதுன்ட்டு. நாம் அது மாதிரியான இலக்கியங்களோடையே புழங்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் கூட அந்த உள்ளூர் இலக்கியம் அப்படின்ற உலக இலக்கியத்தை நாம் வெகு எளிதாக நாம் உள்ளங்கையில் வைத்துக் கொள்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் பெரிதாக வளர்ந்துருக்கிறது. வெகு எளிதாக எதையும் நம்ம படிக்க முடியும். இன்றைக்கி நம்ம புத்தகங்களே தேவையில்லைங்கிறப்போ இந்த இணைய வழி புத்தகங்களே நிறைய படிக்க முடியும். எல்லாத்தையும் எது வேணும்னாலும் இன்றைக்கி ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி கூகுள் இருக்குது, கூகுள் சரியான்றத ஆமாம் அதை ஆய்வு செய்கிறதுக்கு வேறு வேறு இணையதளங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நம்ம கொண்டு வந்துட முடியும். ஆக்சுவலாக படத்தினுடைய உரையாடல்கள் இதுவுமே தூய தமிழ் தான் இருக்குமா, இல்லை அது கலோக்கியலாக இருக்குமா, எப்படி? ஒரு புது உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு வந்து ஒரு புதிய உணர்வை ஒரு வேறு உலகத்துக்கு அழைத்து போகும், மக்கள் கொண்டாடுவாங்க. கங்குவான்ற ஒரு புதிய உலகத்துக்கு நாங்கள் போவோம். ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம். ஓகே சார், எல்லாரும் பற்றியும் பேசியாச்சு. சூர்யா சார் அவர் நடிப்பில் பண்ணாத விஷயங்களே கிடையாது, அவ்வளோ மெனக்கடல் பண்ணுறாரு. இந்த படத்தில் அவருடைய கெட்டப்லாம் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதுதாங்க நான் அவருக்குள்ளார ஏதோ ஒரு ஆவி புகுந்த மாதிரி இருக்குது படத்தை பார்க்கும்போது. அப்பா என்ன அந்த உடல் மொழியாக இருக்கட்டும், அவருடைய வாய்மொழியாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இந்த படம் முழுக்க அப்படியே நிரம்பி இருக்கார் அவர். அது அவர் சிவா சார் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லக்கூடாது, ரிவீல் பண்ணக்கூடாது, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக சில விஷயங்களை வந்து வச்சுருக்காரு. அது நான் ஒரு வரி சொன்னால் கூட புரிஞ்சுக்குவீங்க, நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான நிறைய மெனக்கெடல்களோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சூர்யா சார் வந்து காட்சிகளில் அப்படியே நிரம்பி அற்புதமாக வந்து நிற்கிறார். அது ஒரு புது சரி, நீங்கள் ரொம்ப ரிவீல் பண்ண வேணாம். அதாவது ஒரு படத்தில் 3 விஷயம் வந்து ப்ளஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம். இல்லை ஒன்றும் இல்லை, படத்துடைய இன்ட்ரோ பிளாக்கு, இன்ட்ரோ கிளைமேக்ஸ், இது 3ல் ஆடியன்ஸை சீட்டில் உட்கார வைக்கிறது. அதெல்லாம் படம் முழுக்கவுமே அப்படி தாங்க உட்கார முழுக்கவே படம் முழுக்கவுமே உங்களை வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணும். கார்த்தி அவர்களும் படத்தில் நடிச்சிருக்காது இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆமாம், வந்துட்டு இருக்கு. ஆமாம், அவரும் இருக்காரு. ஆமாம் ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். ஸோ அடுத்த பாடல்களும் இதே மாதிரி வெற்றியடைய எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு செக்மெண்ட் ஒன்று நம்ம பண்ணிடலாம். இப்போ திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட், அதாவது நான் சூர்யா அவர்களுடைய படம் தான். ஸோ அதனால் அவர்களுடைய படங்கள் 2 படம் பேர் நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான படங்கள் என்ன அப்படின்றத சூர்யா சார் படங்கள். ஆமாம். நந்தா ஆர் மௌனம் பேசியது? நந்தா ஆர் காக்க காக்க? காக்க காக்க. காக்க காக்க ஆர் பிதாமகன்? பிதாமகன். பிதாமகன் ஆர் கஜினி? கஜினி. கஜினி. கஜினி ஆர் ஆயுத எழுத்து? என்னது? ஆயுத எழுத்து. கஜினி. கஜினி. கஜினி ஆர் வாரணமாயிரம்? கஜினி. கஜினி ஆர் அயன்? அயன். அயன் ஆர் சிங்கம்? சிங்கம். சிங்கம் ஆர் 7ஆம் அறிவு? சிங்கம். சிங்கம் ஆர் 24? சிங்கம். சிங்கம் ஆர் சூரரை போற்று? சிங்கம். சிங்கம் ஆர் ஜெய்பீம்? இது ரொம்ப சிக்கலாக கொண்டு வந்துட்டீங்களே. சிங்கம் வேற களம், அது வேற களம், ரெண்டும் தான். இல்லை ஏதாச்சும் ஒன்று தான். திஸ் ஆர் தட் சிங்கம். காரணம் அது தனிப்பட்ட முறையில் சிங்கத்தில் நான் பாடல்கள் எழுதியிருக்கேன், அது ஒரு காரணம். ஆனால் ஜெய்பீம் ஒரு கருத்து. அப்படி பார்க்க போனீங்கன்னா சமூகத்திற்கான படமாக பார்த்தீங்கன்னா ஜெய்பீம். ஓகே, இப்போ நான் சிங்கம் எடுத்துக்கணுமா ஜெய்பீம் எடுத்துக்கணுமா? ஜெய்பீம். ஓகே, ஜெய்பீம் ஆர் கங்குவா? கங்குவா. ஸோ ஓகே, நடுவில் நீங்கள் கஜினி அதிகமாக சொன்னீங்க, சிங்கமும் அதிகமாக சொன்னீங்க, என்ன காரணம்? கஜினி வந்து திரைக்கதை, அதனுடைய திரைக்கதை வந்து அவ்வளவு. இன்னொன்று சூர்யா சாரை மறக்க முடியுமா? அதில் அசினோட கேரக்டரு சஞ்சய் ராமசாமி நிறைய முறை பார்த்த படம் அது. அதனுடைய ஸ்க்ரீன் பிளேக்காக சூர்யா சார் அப்படி இருப்பார். அதில் வந்து அது அடிபட்ட ஒரு கேரக்டரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அதுக்கு முந்தைய அந்த தொழிலதிபராக சஞ்சய் ராமசாமி வர்றப்போ
அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ வந்து கஜினி வந்து ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் சிங்கம் சொன்னீங்கன்னா, சிங்கம் வந்து அவருக்கு வந்து இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய உச்சமாக அமைஞ்ச படம் வந்து சிங்கம். சிங்கம் நீங்கள் சூர்யா சாரனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதுறீங்கன்னா சிங்கத்தை தவிர்த்துட்டு எழுத முடியாது. அது ரொம்ப முக்கியமான படம் அவருடைய லைஃப்பில். அது எனக்கு என்ன பெருமைன்னா, அந்த படத்தில் நான் பாடல்கள் சிங்கம் 1 சிங்கம் 2ல் நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்வு. அது அந்த படமே எனக்கு பெரிய பேரை கோர்த்தது. அதனால் சிங்கத்தின் மீது இன்னொன்று ஹரி சாரனுடைய ஸ்க்ரீன் பிளேனுடைய உச்சம் அந்த படத்தில். இப்படி நீங்கள் கண்ணை அப்படி திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2 சீன் ஓடிட்டு இருக்கும் அப்படி. ஆமாம், அது அவர் அந்த படத்தை எடுக்கிறப்ப அவருடைய பக்கத்திலே இருந்து பார்த்தோம் நான். அவர் வந்து அப்படி எப்படி அவர் இது பண்ணுறாரு, சீனாக சொல்லுவார். அப்போ உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பார். இது திடீர்னு நானும் அவரும் வந்து அச்சங்கோயில் மலை காடுகளில் காரில் போயிட்டுருக்கோம். அவர் டிரைவர்லாம் ஓட்டினா அவருக்கு பிடிக்காது. போய் பின்னாடி உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்ட ஆரம்பிப்பார். அவர் ஓட்டாருன்னா கொஞ்சம் ஸ்பீட்லாம் ஓட்டணும், அடிச்சு தக்கம் சடன்னு ஓட்டிகிட்டே போவார். அப்போ நாங்கள் பாட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். அப்படி போவோம். இப்போ பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், இதில் வேறு பாட்டை பற்றி பேசிட்டு அப்புறம் கவிஞரா இது வந்து இப்படி இருக்கும்ல அப்படின்னு. சார் நீங்கள் முதல் டிரைவிங் ஒழுங்காக பார்த்து ஓட்டுங்க சார். அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவார். செம ஜாலியாக இருக்கும். பாவமா ஏறக்குறைய 10-20 நாள்லாம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு உட்காந்துருக்கேன். அப்படியே டிஸ்கஷன் ஜாலியாக வந்து பாட்டை பற்றி பேசுவோம். அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், இங்கே ஒரு அங்கே ஒரு ஃபைட் சீன் நடந்துகிட்ருக்கோம். ஃபைட் சீன் நடந்துட்டுருக்குன்னா நாங்கள் அப்படி ஒரு மரத்தடியில் உட்காந்து பாட்டை பற்றி பாட்டு பற்றி பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு போய் ஷூட்டிங் பார்ப்பேன். அவர் ஷூட் பண்ணப்போ அவர் டேக்கில் இருக்காருன்னா நான் அப்போ வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அவர் ரொம்ப அவருடைய முதல் படத்தில் வந்து நான் பாட்டு எழுதியிருக்கேன் தமிழ்லேருந்து. அதனால் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நான் அதிகமாக போயிருக்கேன். ஓகே ஹரிசோ இப்போ கூட சமீபத்தில் படத்தில் கூட எல்லாத்துக்குமே நான் அவர் போயிடுவேன். பெரும்பாலும் கூப்பிடுவேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா யார் சார் இப்போ இயக்குனர்கள் ரொம்பவும் கம்ஃபர்டபுள்? அப்படின்னா எல்லாருமே கம்ஃபர்டபுள் அப்படின்னு இல்லை. இப்போ ஹரி சார் பற்றி பேசும்போது ரொம்ப ஜாலியாக ஒரு இன்வால்வ்மெண்ட் ஜாலிலாம் இல்லை. ஹரி சார் போனால் வச்சு கொண்டு எடுத்துருவார். இது கொடுங்க அது கொடுங்க மாற்றி கேட்பார். பட் இருந்தாலும் படத்தினுடைய வெற்றிக்காக தான் அதை கேட்குறாருன்னு அதை நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருப்பேன். ரொம்ப அவர் வந்து மக்களினுடைய ரசனையை சரியாக அறிந்த ஒரு இயக்குனர். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் டேரக்டரில் மிகப்பெரிய டேரக்டர். ஸோ வந்து அதனால் அவர்கிட்ட அவர் என்ன கேட்குறாருங்கிறத நம்ம கொடுத்துருது. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காரு ஒரு படம் அடுத்ததாக புஷ்பா 2. ஸோ ஏற்கனவே ஹிட் கொடுத்தீங்க அந்த படத்தில், அடுத்ததாக ஆமாம் புஷ்பா 2 போயிட்டுருக்கு. ரொம்ப பிரமாதமாக தேவி சார் கலக்கிட்டு இருக்காரு. ஆல் ஓவர் இந்தியா அவருடைய பாடல்கள் வந்து உச்சத்தை தொட்டுருக்கு. எங்கே பார்த்தீங்கன்னாலும் நான் அடித்து தூக்கி கிளப்பிட்டுருக்கு. நிச்சயமாக அது வந்து ஒரு சவுத் இண்டியன் சினிமாவினுடைய முக்கியமான இதுவாக இருக்கும். உங்களுடைய பாடல் ரொம்ப தான் 2 பாடல்கள் வந்திருக்கு இல்லையா? 2 பாடல்கள் வந்திருக்கு. அடுத்து மீதி பாடல்களும் எழுதியிருக்கேன். சூப்பர். ஸோ அதுவும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.